நகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகிட்டு எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கும் இப்போ வர்ற தேர்தல் முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறோம். எப்படின்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து பாஜக அதிகமான கிட்டத்தட்ட 390 சீட்டுகள்லாம் வரும், அதாவது இந்தியா கூட்டணி வந்து 150 சீட்டு வரும்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் பாஜக கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 சீட்டுகள் வரும், 35 சீட்டுகள் வந்து திமுக வரும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தவிடுபொடியாக்குற மாதிரி இப்போ உள்ள இந்த தேர்தல் முடிவுகள் வந்து லீடிங்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா வேறு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் பாஜக லீடிங்கில் வரும் அப்படின்னு சொன்ன தொகுதிகள் வந்து பாஜக வந்து நிறைய பின்னடைவுகள் சந்திச்சுட்டு இருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு வந்து 0 சீட் கொடுத்தாங்க. அந்த அதிமுக சீட்டுகள் வந்து 0 எதுவுமே வராது, அதிமுக கூட்டணியில் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தொகுதிகளில் வந்து இன்னைக்கு ஒரு 3 தொகுதிகள் 4 தொகுதிகளில் வந்து அவங்க முன்னிலையில் இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் போட்டிட்டு தேமுதிக விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 68,000 வாக்குகள் வாங்கி 4,000 ஓட்டுகள் முன்னிலையில் வந்து காங்கிரஸ் கட்சியான மாணிக் தாகூரை வந்து பின்னுக்கு தள்ளியிருக்கார். மாணிக் தாகூர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், தொகுதிகளுக்கு பல நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி விஜய பிரபாகரன் வந்து அங்கே முன்னிலையில் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது வந்து விருதுநகர் தொகுதி அதிமுக கூட்டணியில் ஜெயிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காத தொகுதியாக இருந்துச்சு. ஆனால் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் விருதுநகர் தொகுதி அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி வாய்ப்பு வர தொகுதியாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா நாமக்கல் தொகுதியில் மாதேஸ்வரன், திமுகவை சேர்ந்த மாதேஸ்வரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஓட்டுகள் வந்து முன்னிலையில் இருக்காரு. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கு அதிமுக கிட்டத்தட்ட 2,000 ஓட்டுகள் பின்னணியில் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இழுபறியான தொகுதியாக போயிட்டு இருக்கும்போது அதிமுகவுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி இந்த தொகுதி வந்து சொல்லப்படுது. சற்று முன்பு வரை வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து லீடிங்கில் இருந்தார், தென்காசி தொகுதியில் லீடிங்கில் இருந்தார்னு சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது நிலவரம் வந்து அங்கே போட்டிக்கிற ராணி ஸ்ரீகுமாருங்கிறவங்க வந்து டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வந்து முன்னிலையில் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பமான வாக்குகளில் முன்னிலையில் இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இப்போ பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி அதிமுகவுக்கு இது முன்னிலை வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி வந்து இப்போ பின்னுக்கு போயிருக்கு. அதே போல் அதிமுகவில் சார்பாக போட்டிக்கிட்ட குமரகுரு அவர்கள் வந்து நாமக்கல் தொகுதியில் குமரகுரு அவரும் லீடிங்கில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது அங்கே போட்டிக்கிற மலையரசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 வாக்குகள் வந்து முன்னிலையில் இருந்து குமரகுருவோட லீடிங்கில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் அதிமுக சார்பான தொகுதிகளில் சில தொகுதிகள் வந்து ரொம்ப இழுபறியான கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தெரிகிற மாதிரி இருக்குது. மற்ற தொகுதிகள் வந்து பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான தொகுதியான திமுக வெற்றி பெறதுக்கான ஒரு எல்லா தொகுதியும் அதிகப்படியான லீடிங்கில் வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து அதிகமான தொகுதிகள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதிகள் வந்து இழுபறியில் நம்மளுக்கு கடைசி நேரத்தில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த அதிமுக கூட்டணியில் உள்ள தொகுதிகள் மற்ற தொகுதிகள் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இதில் பாஜக கூட்டணியில் தருமபுரியில் போட்டிட்ட சௌமியா அன்புமணி மட்டும்தான் லீடிங்கில் இருக்காங்க. மற்ற யாருமே அதுக்கான லீடிங்கில் யாருமே போட்டிகிற கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள கிட்டத்தட்ட குறைந்த வாக்கு வித்தியாசத்துலலாம் வந்து அங்கே டஃப் காம்படிஷன் எதுவுமே இல்லை, அதாவது இழுபறியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த அதிமுகவினருக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லீடிங்கில் நம்ம வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் நம்ம 2வது பெரிய கட்சியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வர்ற ரிசல்ட்டு வர்ற வாக்கு சதவீதம் எல்லாமே இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து நம்ம இந்த நிலவரங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.